ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கி நம்ம அலச போகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர், அதன் மீதான விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2026 மார்ச்சுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கடைசியாக இடைக்கால வரவு செலவு திட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை தாக்கல் செய்தாங்க. இடைக்கால வரவு செலவு திட்டம், இதுதான் அவங்க ஆட்சி முடிகிறப்ப கடைசியாக நடத்தின கூட்டம். அதில் மொத்தமும் எத்தனை கோடி நலத்திட்டங்களுக்கு மட்டும் சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 1,14,000 கோடி கிட்ட அவங்க இந்த நலத்திட்டங்களுக்குன்னு மட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. பிறகு தேர்தல் வந்துச்சு. தேர்தல் புதிய அரசு, விஜய் தலைமையிலான புதிய அரசு இருக்குது. விஜய் முதலமைச்சராகிட்டார். அதுக்கு பிறகு ஆகஸ்ட்டில் கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்தது. பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க. அதில் திருத்த வரவு செலவு திட்டம். முதல்ல ஸ்டாலின் பண்ணது இடைக்கால வரவு செலவு திட்டம். ஆட்சி முடித்து புதிய ஆட்சி வந்தோடனே அதுலேருந்து திருத்த வரவு செலவு திட்டம். இது நலத்திட்டங்களுக்கான நிதி மட்டும் இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1,13,560 கோடி. இதில் நலத்திட்டங்களுக்குன்னு மட்டும் போட்டிருக்கிற தொகை இது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த நலத்திட்டங்கள்னு மொத்தமும் 1,13,560 கோடி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, ஒதுக்கியிருக்கிறாங்க. எல்லாம் சரி. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, மின்வாரியத்துறை இன்னும் 2-3 விஷயங்களை அந்தந்த துறை அமைச்சர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி இதில் கடந்த ஆட்சியில் என்னென்னலாம் குளறுபடிகள், என்னென்னலாம் மோசடி, எவ்வளவு நிதி நெருக்கடிகள், எவ்வளவு பற்றாக்குறை, எப்படிலாம் அதில் சீட்டிங் நடந்தது, எவ்வளவு விஷயங்கள் அன்னசரியாக செலவு செய்யப்பட்டது பெரிய பட்டியலே வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி அவங்க சமூக நீதித்துறை, ஏதோ ஒன்று பெயர் மாற்றம் செய்து சமூக நீதித்துறை அப்படின்னு வச்சுருக்காங்க. அத்துறையினுடைய அமைச்சராக வன்னியரசு இருக்கிறாரு. இந்த இதுக்குன்னு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது சமூக நீதித்துறை, ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 25,224 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமே 25,224 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 25,224 கோடின்றது மிக பெரும் ஒரு தொகை. ஒரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த பணத்தை ஒதுக்குறாங்க. மொத்த பட்ஜெட் எவ்வளவு? அந்த பட்ஜெட்டில் 20% அட்டவணை பிரிவு மக்களுக்காக நிதியை ஒதுக்கி அவர்களுக்காக சிறப்பு உட்கூறு திட்டங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிறப்பு உட்கூறு திட்டத்தின் அடிப்படையில் அவங்க இந்த கீழ்மட்டத்திலேருந்து மேலே வருவதற்கான திட்டங்களை நலத்திட்டங்களை ஒதுக்கி அதுக்காக நிதியை கொடுத்து அதுலேருந்து அவங்களை மேம்படுத்தி கொண்டுட்டு வரணும். அப்படின்றதுக்கு ஒரு 5 ஆண்டுக்கும் ஒரு தொகையை சராசரி 15,000 20,000 கோடிகள் வரை ஒதுக்குவதாக இந்த அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் கருணாநிதி தொடங்கி அவருடைய வாரிசு ஸ்டாலின் அவர்கள் இருந்த வரைக்கும், துணை முதலமைச்சராக உதயநிதி இருந்த அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மக்களுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் அனைத்துமே கிட்டத்தட்ட பெரும் பங்கு வேறு வேறு திட்டங்களுக்கு அதிலேருந்து எடுத்து அனுப்புகிறாங்க. மத்திய அரசினுடைய நிதியும் மாநில அரசு நிதியும் இதில் சேர்ந்து வருது. இப்படி வரக்கூடிய பணத்தை எடுத்து இலவச டிவி கொடுக்குறதுன்னு ஆரம்பிக்கிறாரு கருணாநிதி. அதிலிருந்து அப்புறம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கான பணங்களை எடுத்து வேறு திட்டங்களில் மொத்தம் பொதுவான ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குறது. இது ஒரு அநீதியான ஒன்று. கிட்டத்தட்ட 1980 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அன்றைக்கி அவர் கூட இருந்த மிக நெருங்கின ஒரு இதுவாக இருந்த பட்டியலினத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த பெருந்தலைவர்னு சொல்கிறாங்க இளைய பெருமாள். அவருடைய மகன் இப்போ உள்ள ஜோதிமணின்னு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக காட்டு மன்னார் கோயில் இருந்துட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறவர். அவர் தான் வாகன வசதி இல்லாதவங்களுக்கு வாகனத்தை அரசு தரப்பில் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சவர். அந்த இளைய பெருமாள் இருக்கும்போது அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த மக்கள் கீழ்மட்டத்திலேருந்து மற்றவர்களுக்கு இணையாக வரணும் அப்படின்றதுக்காக தேசிய அளவில் நிதியை ஒதுக்கணும். மொத்த வருவாயில் நாடு முழுக்க எவ்வளோ ஒதுக்குறோமோ அதில் 20% அந்த மக்களுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு மாநிலத்திலையும் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 2007ஆம் ஆண்டிலிருந்து தான் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1980 கமிட்டி போட்டு இது பண்ணிட்டாலும் கூட கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களுக்கு அப்படியே இருந்தது. பல மாநிலங்கள் கண்டுக்கல, சில மாநிலங்கள் வேகமாக எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டில் 2007 தான் கொண்டுட்டு வராங்க சிறப்பு உட்கூறு திட்டம். இந்த மாநிலத்தில் இது அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒதுக்கி தனியாக தூக்கி சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மொத்த பட்ஜெட் எவ்வளவோ அதில் 20% தனியாக அவங்கள ஒதுக்கி தனியாக அவங்களை கவனம் வச்சு அவங்கள கொஞ்சம் ஒரு நோஞ்சான் புள்ளையே கவனம் வச்சு சாப்பாடு கொடுத்து மேலே கொண்டுட்டு வரதுலையே அந்த மாதிரி
சிறப்பு உட்கூறு திட்டம்ன்றதில் அவங்கக்கிட்ட அந்த நிதி அந்த திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்திலேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள மேம்படுத்தி மேலே கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான் அந்த தொகை. இப்போ இந்த ஆண்டு 25, 26 திருத்தப்பட்ட வரவு செலவு இந்த இதில் செலவு கணக்கில் 25,224 கோடி ஒதுக்கியிருக்கிறப்ப அடே அப்பா அப்படின்னு ஒரு பெரிய மலைப்பு வருது இல்லை. இவ்வளோ பணத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு என்ன இவ்வளோ இன்னும் மேலே வராமல் கீழவே இருக்கிறாங்க, இவங்க எப்போ தான் மேலே வருவாங்க, இதில் என்ன தான் நடக்குது, இவர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு பல கேள்வி பல இது எல்லாத்துக்குமே வரும். இது யதார்த்தமான கேள்வி தான். ஆனால் மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட 80% அட்டவணை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷெட்யூல்ட் காஸ்ட் இந்த மக்களை தவிர்த்து மீதி 80% எல்லாருக்குமே போகுது. இவர்களுக்குன்னு தனியாக பிரித்து ஒரு 20%, அதுதான் 25,224 கோடி. ஆனால் இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த 25,224 கோடியும் இவர்களுடைய நலத்திட்டங்களுக்குன்னு இந்த அரசு ஒதுக்குதா செயல்படுத்துதான்னா ஸ்டாலின் அரசு வரை மிகப்பெரிய துரோகம் பண்ணது, அயோக்கியத்தனம் அப்படின்னு பல முறை அதை நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சரி, ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, விஜய் தலைமையில் அரசு இந்த தலைமையில் வந்திருக்குது, விஜய் நிறைய விஷயங்கள் பழைய முறையை வந்து கைவிட்டுட்டு புதிய முறையை கையாளுவார் அப்படின்னு பார்த்தாக்கா இவரும் அதே பழைய குருடி கதுவை திரடி என்ற கதையாக இவரும் அதைத்தான் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 44 அட்டவணை பட்டியலினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறாங்க. ரிசர்வ் தொகுதின்னு சொல்லுவாங்க. 2 பழங்குடி தொகுதி சேர்த்து 46 பேர். அதை தவிர்த்து 2 பொது தொகுதியில் வந்து நின்று 2 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 48 பேர் வந்து இன்றைக்கி உள்ள சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த திருத்தப்பட்ட வரவு செலவு கணக்கு திட்டங்கள் இவங்க எல்லா கையிலையும் இதை கொடுத்துருக்குறாங்க. இவர்களும் உட்காந்து இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அதில் பலரும் 2 முறைக்கு மேலே 1 முறைக்கு மேலே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அந்த அனுபவம் இருக்கும். வெறுமனே உட்காந்துக்கிட்டு வெறுமனே அங்கே இருக்கக்கூடிய இதை கொடுக்குறத வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கிறாங்களோன்னு நமக்கு தோணுது. ஒருவர் கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. 25,224 கோடி இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற இந்த அரசு, விஜய் அரசு, இதில் இருந்து எவ்வளோ உருப்படியாக அந்த மக்களுக்கு செலவு செய்திருக்காங்கன்னா வெறும் ஒட்டுமொத்தமாக 4,395 கோடி தான் ஒதுக்குறாங்க. வெறும் 4,395 கோடி. ஆனால் அந்த ஆதி திராவிட நலத்துறைக்குன்னு ஒதுக்குற மெயின் பட்ஜெட் எவ்வளோ தெரியுங்களா? சிறப்பு உட்கூறு திட்டத்தின் அடிப்படையில் 25,224 கோடி எங்கே இருக்குது? வெறும் 4,395 கோடி தான் இதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. மீதியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வேறு துறைகளை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. போக்குவரத்து துறையில் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. எது இலவச பேருந்து பயண திட்டம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறது, மற்ற திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறது. ஒரு பெரிய புள்ளி வறுமை இதில் இருக்குது. இந்த அரசு, விஜய் அரசு இப்படிப்பட்ட ஒரு பாதக செயலை செய்திருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா, ஆதிதிராவிடர் இப்போ சமூக நீதித்துறைன்னு சொல்கிறாங்க. அதாவது அட்டவணை பிரிவு மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தினுடைய இந்த முக்கியம் என்ன, அந்த சிறப்பு உட்கூறு திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மக்களுக்கு ஒதுக்கப்படும் தனித்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. வேறு துறைகளுக்கு நிதி மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்குது. நேரடி பட்டியலின மக்கள் பயனாளி அடிப்படையிலான திட்டம், நேராக அந்த மக்களுக்கான அவங்க பயனடைகிற மாதிரியான திட்டங்களை போடணும்னு இருக்குது. ஆண்டுதோறும் கண்காணிப்பு மற்றும் தணிக்கை, ஒரு வருஷமும் இந்த எவ்வளோ இந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு தணிக்கை அறிக்கை ஒரு வருஷமும் வந்து சொல்லணும். வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இதில். ஏன்னா இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களுடைய வரியிலிருந்து பட்ஜெட் போடும்போது இந்த மக்கள் எல்லாம் இன்னும் ஒரு கீழ்நிலையிலே இருக்கிறாங்க. இவர்களும் சமமாக மற்றவர்களுக்கு இணையாக வர வேண்டும் என்று ஒரு பொது நோக்கத்தோடு இதை வந்து செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 5 ஆண்டுக்கு இந்த திட்டத்தை ஒதுக்கி நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கி ஒரு வருஷமும் நீங்கள் செய்யும்போது இந்த பணம் எங்கே போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. 25,000 கோடி ஒதுக்கிறப்ப வருஷத்துக்கு 25,000 கோடினா அப்போ இந்த மக்கள் எங்கேயோ நேரம் வந்துட்டு ஓஹோன்னு இருந்திருக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே இல்லை. கருணாநிதி தொடங்கி ஜெயலலிதா தொடங்கி திரும்ப கருணாநிதி திரும்ப இவர்கள் அப்புறம் எடப்பாடி ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் என்ன தவறு நடந்ததோ அதே தவறை இப்போ விஜய் அரசும் செய்கிறது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இன்னும் நார்த்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த 25,224 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்களா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு அப்படின்னு ஒதுக்குற அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணம் முழுக்க அந்த துறை ஆதி திராவிட நலத்துறைன்னு இருக்குது இல்லை, அந்த துறையினுடைய செக்ரட்டரி கிட்ட தான் பணம் இருக்கும், நிதி. இந்த மொத்த பணமும் இந்த துறைக்குன்னு ஒதுக்குற பணம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து இப்போ வேளாண் துறையில் பட்டியலின மக்களுக்கான ஸ்கீம்னு இருக்கும். அப்போ இந்த செக்ரட்டரி தான் வேளாண் துறை செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. அப்போ
இந்த மக்களுக்கு இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு ஒரு கிராமத்தில் குடிநீர் இல்லை. அப்போ குடிநீர் வடிகால் வாரியம் அது எந்த துறைக்கு கீழே வருது, அங்கே பணத்தை ஒதுக்குவாங்க. ஆக இந்த துறையினுடைய செக்ரட்டரி தான் மொத்த நிதியும் 25,000 கோடி இருக்கும். இவர் தான் மற்ற எல்லா துறைகளுக்கும் பிரித்து அந்த எந்தெந்த துறையில் அந்த மக்களுக்கு என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கான நிதியை பிரித்து கொடுப்பாங்க. இது கண் எதிர்க்க பெரியார்னு பேசாத, பெரியார் மண்ணுன்னு சொல்லாத ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவெல்லாம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இந்த மாதிரி நிதியை இன்னொரு துறைக்கு எடுத்து பொதுவாக செலவு பண்ணுறதெல்லாம் இங்கே கிடையாது. ஊராம் பணத்தை எடுத்து கொள்ளடிக்கிறதுலாம் அங்கே கிடையாது. இந்த மக்களுக்கு இந்த பிரிவினருக்குன்னு ஒதுக்குறது அதுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு இத்தனை வருஷமாக ஆட்சி ஒரு அநீதியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை மாற்றலை, விஜய் அவர்களும் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. அந்த துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறாரு. இன்னொரு பெரிய விஷயத்த சொல்கிறார், அப்படி மடைமாற்றலாம் நடக்கலை அப்படின்னு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முதல்ல இதை பற்றி விஷயம் வெளியே வரும்போது அப்படிலாம் நடக்கவே இல்லைங்க, நடக்கலைங்க அப்படின்றாரு. ஆனால் என்ன நடந்திருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 25,000 கோடியிலேயே மொத்தமும் இவங்களுக்குன்னு செலவு பண்ணுறது 4,395 கோடி தான். மீதியெல்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்றதெல்லாம் இருக்குது கணக்கு. இதில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 25 இந்த ஆண்டு இப்போ நடக்கிற இந்த நடப்பாண்டில் 2026-2027 திருத்த வரவு செலவு திட்டத்தில் சமூக நலன் மற்றும் சத்துணவு பிரிவில் ஒதுக்கப்பட்ட பணத்தில் கிட்டத்தட்ட 8,932 கோடிகளுக்கு மேலான நிதியினை பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படாமல் எல்லா மக்களும் பயனடையும்படி பொது திட்டங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பணம் 25,224 கோடி இந்த மக்களுக்கு நாங்கள் ஒதுக்கிட்டீங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய சத்துணவுக்கான திட்டத்தில் இருக்குதுல்ல, எல்லாருக்குமான பொதுவில் பயன்படுறதுக்குன்னு 8,932 கோடியை ஒதுக்கி இந்த மக்களுக்கு ஒன்றும் இல்லாத பண்ணுற ஒரு போக்கு இருக்குல்ல, இது செய்திருக்குது விஜய் அரசு. அதுக்கடுத்து மகளிர் இலவச பேருந்து பயண அனுமதி சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்வதற்காக 1,479 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது இதில் பார்த்திங்கனாக்கா மகளிர் பயணம் அப்படின்றது எல்லாருமே எல்லா பெண்களும் ஏறி இறங்கி பயணம் செய்கிறது. இது அதில் அட்டவணை பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அந்த கார்டு வச்சுட்டு அப்படி ஒதுக்கி பார்க்குறதுலாம் கிடையாது. ஆனால் அதுக்கு 1,479 கோடியை இந்த ஃபண்டு 25,000 கோடி ஒதுக்குனாங்களே இதுலேருந்து ஒதுக்கி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு மகளிர் விடியல் பயணன்றதுக்கான அந்த தொகை இதெல்லாமே போயிருக்குது. காலை உணவு திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளும் பள்ளி நாட்களையும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்குதல் ஸ்கீம் போடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 49 திட்டங்களுக்கு இந்த மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட 25,000 கோடி எடுத்து பொதுத்துறைக்கு ஒதுக்கி இருக்குது விஜய் அரசு. இது ஒரு அநீதியான ஒன்று. கிட்டத்தட்ட 48 ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இந்த கேள்வி ஏன் அப்படின்னு கேட்கல. அதாவது சமூக நீதிக்குனே நாங்கள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறோம் சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்த சட்டமன்ற அட்டவணை பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் கூட கேட்கல. சாதிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பொதுநலன் மக்களுக்காக இருக்கிறோன்னு சொல்லிக்கக்கூடிய முற்போக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இடதுசாரிகளும் இதை பற்றி யாரும் படிக்கிறாங்களா, படிச்சிருக்காங்களா, இதை பற்றி விவாதிச்சிருக்காங்களா, இதெல்லாம் கேட்டிருக்காங்களா, ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நீ ஒரு பொது இந்த மக்களுக்குன்னு ஒதுக்குற ஒரு நிதியை எடுத்து மொத்தமே 25,000 கோடி ஒதுக்கிட்டு அதில் 5,000 கோடி கூட முழுசு செலவு பண்ணல, வெறும் 4,395 கோடி தான் செலவு பண்ணியிருக்கீங்க. மீதி 20,000க்கு மேற்பட்ட அந்த கோடிகள் எல்லாருமே சேர்ந்து வேறு துறைகளில் இறச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் இன்னொரு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வித்துறையில் அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநீதியாக இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 570 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் ஆதி திராவிடர் மெட்ரிக் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு மேலே படிக்கிறவங்களுக்கான நிதி ஒதுக்குறதுன்னு அது ஒரு 670 கோடி. பள்ளி கல்வின்னு போட்டுட்டு 570 கோடி. இதில் ஒன்றும் புரியலை. பொதுவாக எல்லாருக்குமாக ஒரு 570 கோடி ஒதுக்கியாச்சு. அப்புறம் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் இந்த பணம் தான். அப்போ இதில் என்ன குளறுபடி நடந்திருக்குது அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. இதில் வெற்றி வீடு திட்டம், இப்போ கலைஞர் வீடு திட்டம்னு இருக்குல்ல, அதுக்கான பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 330 கோடி. கலைஞரின் கனவு இல்லைன்னு சொல்கிறது வெற்றி கனவு இல்லைன்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒதுக்குனது ஒரு 165 கோடி. அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம் அப்படின்றது ஒரு 49 கோடி. இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பணங்களை இதிலேருந்து அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 25,000 கோடியிலேருந்து ஒதுக்கி கிட்டத்தட்ட எல்லாமே ராக்கெட் விட்டுருக்காங்க. இதில் ஒரு 20,000 கோடிக்கு மேலே வேறு பொது துறைகளுக்கு தான், பொது மக்களுக்கும் மற்ற பிரிவுக்கு தான் போய் சேர்ந்துருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே என்ன சொல்ல வரீங்க, இப்போ நுண்ணீர் பாசன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 கோடி.
இப்போ நுண்ணீர் பாசனம்னா வேளாண் இதில் இந்த சொட்டு நீர் பாய்ச்சறது இருக்குதுல்ல, அதுக்கான ஸ்கீம்னு ஒரு 121 கோடி அடிக்கிறாங்க, இதுலேருந்து ஒதுக்குறாங்க பேருக்கு. இதில் இருக்குது புள்ளி விவரத்தில். ஆனால் இந்த ஃபண்டு எங்கேருந்து வருதுனாக்கா, அட்டவணை பிரிவு மக்களுக்குன்னு ஒதுக்குனா அந்த 25,000 கோடி இருக்குல்ல, 25,224 கோடி இருக்குல்ல, அதுலேருந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ சரி, இந்த மக்களில் இந்த வேளாண் துறையில் இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு மட்டும் இந்த 121 கோடி வந்து போகுதா அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே சேர்ந்து அந்த ஸ்கீம் போகுது. அப்புறம் கொள்முதல் உழவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிட்டத்தட்ட 150 கோடி. இது வந்து அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்குமான உழவர்களுக்குன்னா அது கிடையாதுங்க, பொதுவாக எல்லாருக்கும் ஒதுக்குற பணம் இது. அதுக்கடுத்தது வந்து வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேரில் ஒரு 50 கோடி. மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம், அதுக்கு ஒரு 12 கோடியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு விவசாயிகளுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு 12 கோடியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தி, அதுக்கு வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டத்துக்கும் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் இன்னும் தொடர்பு இருக்குது. புலிகள் பாதுகாப்பு திட்டம், புலிகளுக்கு பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு 2 கோடி, கிட்டத்தட்ட 1,93,00,000 ஒதுக்கி இருக்கிறாங்க. கால்நடை நோய் கட்டுப்பாட்டிற்கு அதுக்கு ஒரு 2 கோடி. இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். தேசிய மூங்கில் இயக்கம் அதுக்கு ஒரு 33 கோடி ஒதுக்குனது வந்து பட்டியலின மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்ட பணம், அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம். இதில் வந்து தேசிய மூங்கில் இயக்கத்துக்கு 33 கோடி. என்ன புரியல? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் முழுக்க இந்த மக்கள் நலன் தாண்டி வெளியில் போயிட்டுருக்கு நிதி. நபார்டு வங்கி நிதி உதவிங்க கீழே நுண்ணீர் பாசன திட்டம் வந்து ஸ்ப்ரே பண்ணி தண்ணிலாம் அடிக்கிற ஸ்கீம் போகிறதுக்கு வந்து அது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 170 கோடி. இப்படின்னு ஏகப்பட்டது வேளாண் துறையில் இருந்துட்டு எல்லா துறையிலுமே வாரி ஒதுக்கி இருக்கிறாங்க. அரசு என்ன சொல்லுது, இந்த திட்டம் என்ன சொல்லுது, சிறப்பு உட்கூறு திட்டம் மொத்த வருமான பட்ஜெட்டில் 20% இவங்களுக்குன்னு ஒதுக்கி சிறப்பு திட்டங்களை உருவாக்கு, அவங்க மேலே வரணும். இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஆந்திராவில் வந்துட்டு அந்த துறை செக்ரட்டரிகிட்ட தான் பணம் இருக்கும். அவர் பார்த்தாரு, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்கு எடுத்தார். அதில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் நேரடியாக போட்டு ஒரு தொழிலை தொடங்கி நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு கண்காணிக்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, மேலே கொண்டுட்டு வர்றது. இந்த ஸ்கீம் ஆந்திராவில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆந்திராலாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வைக்கணும் சிறப்பு உட்கூறு திட்டத்தை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஒதுக்கி இவங்களை மேலே கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு இதே ஸ்டாலின் கிட்ட முறையிட்ட கதைலாம் ஏற்கனவே நடந்தது. அந்த விடுதலை சிறுத்தைகள் தான் இப்போது விஜய் அவருடைய தலைமையிலையும் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு உட்காந்துட்டு இருக்குது. ஒரு வார்த்தை இதை பற்றி பேசவே இல்லை. இந்த மாநாட்டுக்காக, எழுச்சி தமிழர் மாநாட்டுக்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் உயிரை கொடுத்து அவரை வந்து அப்படி தலைவர்னு அவ்வளோ பாசத்தில் அவ்வளோ இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு என்னுடைய தலைவர் அப்படின்றதுக்காக வரேன். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுதான் கேள்வி. துரோகம் விஜய் அவர்கள் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கூட இருந்துக்கிட்டு அதை கண்டுக்காமல் இருக்கிறதும் துரோகமாக இல்லையா? இப்போ விஜய் அவர்களுக்கு இது தெரிஞ்சு நடக்குதா இல்லையா? அதிகாரிகள் வழக்கம் போல் ஒரு திட்டம் போட்டு இப்படி தான் பண்ணுவாங்க, அரசுக்கு மேலே தகவல் சொல்லுவாங்க. அரசுன்ற இடத்துல விஜய் இருக்கிறார். இப்போ இது அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாடை தவிர்த்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, இன்னும் மற்ற வட இந்திய நாடுகளில் இந்த துறையில் இப்படி ஒதுக்குற பணத்தை முறையாக செயல்படுத்தாத, தவறாக வழி நடத்தக்கூடிய, தவறாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது, நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணில் மட்டும் அப்படி இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒருத்தர் அவதரித்தார், இது பெரியார் மண். நம்ம பெரியாரை குறை சொல்கிறதுக்குன்னு சொல்லலை, அவர் பெயரை சொல்லி இவர்கள் என்னென்னலாம் உருட்டுறாங்க, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் முன்னோடின்னு என்னென்னலாம் சொன்னாங்க. மற்ற மாநிலத்தில் இது இருக்குது. மற்ற மாநிலத்தில் சிறப்பு உட்கூறு திட்டம்னு ஒதுக்கி அதுக்கான ஒதுக்கப்படுற அந்த பணத்தை செலவு பண்ணாமல் விட்டாலோ, வசிந்து திருப்பி அதை வந்து கஜானாவுக்கு அனுப்பினாலோ, செலவு பண்ணுறதுல முறைகேடாக பண்ணாவோ, வேறு துறைக்கு பயன்படுத்தினாவோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. ஸ்டாலின் அரசு 2024 இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து சட்டமே தனியாக போடுறாரு. ஆனால் இந்த சரத்தை உள்ளே சேர்க்கவே இல்லை. யார் வேணாலும் வாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போங்க, அதில் கமிஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு அட்டவணை பிரிவு மக்கள், பட்டியலின மக்களுக்குன்னு ஒதுக்குற பணத்தில் இவ்வளவு லூட், இவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க, இவ்வளோ ராக்கெட் விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இது எங்கேருந்து உருப்படும்? இது
திமுக ஸ்டாலின் செய்தது தான் அதிமுக செய்தது, மாறி மாறி அவங்க செய்துக்கிட்டு இருந்ததே தான் நாங்களும் செய்வோம் அப்படின்னாக்கா எதுக்கு விஜய் ஆட்சி அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? விஜய் இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு வருஷமும் இந்த பணம் முழுக்க முழுக்க இவர்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யப்படுகிறதா, இவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரல. ஏன்னா 80% எல்லா மக்களுக்கும் பொதுவாக நிதியை ஒதுக்கியாச்சு. மொத்த பட்ஜெட்டில் 20% இவர்கள், ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேசிய அளவில் முடிவெடுத்து விவாதித்து போகிற போக்கில் வாரி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. விவாதித்து அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்கு சரி இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் இருக்கட்டும்னு இளைய பெருமாள் அவர்களை போட்டு ஆய்வு செய்து தான் மொத்த பட்ஜெட்டில் 20% இவர்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ணணும். சிறப்பு உட்கூறு திட்டம் கொண்டு வரணும். அதுதான் சும்மா நான் இதை செஞ்சு அதை செய்து அப்படின்னு செய்து அவங்க மேலே வர்றதுக்கு என்ன செய்து அவங்க மேலே வருவாங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும். அது ஆந்திராவில் நடக்குது, தெலுங்கானாவில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது. பிரமாதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு லெவலில் மேலே கொண்டுட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டு முடிஞ்சிச்சா அடுத்தது யார் கீழே இருக்கிறாங்க மேலே கொண்டுட்டு வா. ஒரு 10-15 வருஷத்தில் முடித்து தூக்கி போட்டு எல்லோரையும் சமமாக வச்சு இந்த ஸ்கீமே விட்டுடுங்க. ஒரு ஈக்குவாலிட்டி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. ஏன் திரும்ப சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இப்படி சொல்லி 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 எல்லா சமூகத்து மக்களுக்கும் சொல்கிறேன், பேக்வர்ட் கிளாஸுக்குமான திட்டமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எம்பிசிக்குமான திட்டத்துலேயும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் மேலே யாரும் வந்தபடி இல்லை. பணம் மட்டும் ஒரு 5 ஆண்டு திட்டங்களுக்கும் பணத்தை ஒரு நிதி ஒதுக்கி போயிட்டு இருக்குது. எங்கே போயிட்டுருக்குன்னா வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இவர் சாதாரணமாக பஸ் ஏறி வர்றாரு, என்கிட்ட வாகனம் இல்லைன்றாங்க. அப்புறம் பார்த்தா அவர் ரிட்டர்ன் 5 வருஷம் முடிச்சு போகிறப்ப துறை அமைச்சருக்கு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து எக்கச்சக்கமாக வந்துடுது. இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ சொத்து இப்படி வேறு எந்த துறையிலும் சம்பாதிக்க முடியாதுன்னா அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் நியாயமாக சம்பாரிச்சுங்க இப்படி தான் இருக்குது. எடுத்துக்கோங்க, இந்த துறையில் வந்துட்டு போன எல்லா துறை அமைச்சருடைய சொத்து கணக்கை எடுத்துக்கங்க, முதலமைச்சர் குடும்ப கணக்கு எடுத்துக்கங்க. இத்தனை லட்சம் கோடி எங்கேருந்து போகுதுன்னா இந்த ஒதுக்குற இந்த பட்ஜெட் இருக்கிற ஒட்டுமொத்தமாக நான் எல்லா மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். மக்களுடைய நிலைப்பாடு கீழவே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லட்சக்கணக்கில் உயிரை கொடுத்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர் வந்து என் தலைவன் உயிரை கொடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க கோஷம் போட்டுக்கிட்டு. அந்த இனத்துக்குன்னு இந்த ஒதுக்கப்படுற பணம் சரியாக செலவு செய்யப்படுகிறதான கணக்கு கூட பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இதை சொன்னால் குறையாக நினைச்சிட்றாங்க. இந்த துறை அமைச்சராக நீங்கள் இருக்கிறீங்க, இதை உங்கள் கையில் கொடுத்து இத்தனை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது ஆகஸ்ட்டு செப்டம்பர் இப்போ வரப்போகுது. இது வரைக்கும் இது சம்மந்தமான ஒரு இதில் என்ன நடக்குது, ஏன் அந்த பணம் இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க, இந்த பணத்தை முழுக்க இந்த மக்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு ஒருத்தர் கூட நீங்கள் கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த கட்சி, அப்புறம் எதுக்கு இந்த தலைவர் அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா? இதை விடுங்க. அரசியல் சாசனத்திலே இப்படியாக ஒரு சிக்கல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் ரிசர்வு அப்படின்னு, ஏன்னா பொதுவில் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்காது, அதுக்கெலாம் ரொம்ப காலம் ஆகும்னு அது அரசியல் சாசனத்திலே கொண்டு வந்து ரிசர்வ் தொகுதின்னு கொண்டு வந்துட்டான். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 46 பேர் பழங்குடியினரும் சேர்ந்து 46 பேர், எக்ஸ்ட்ரா 2 பேர் பொது தொகுதியினு 48 பேர் நம்ம உள்ள அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏன்னு ஒருத்தர் கூட இதை வந்து கேள்வியே கேட்கல. விஜய் அரசு செய்வது சரியா? ஸ்டாலின் செய்தார், ஜெயலலிதா செய்தாங்க, கருணாநிதி செய்தார், ஜெயலலிதா செய்தார், ஸ்டாலின் செய்தார், எடப்பாடி செய்தார், ஓபிஎஸ் செய்தார், அதே தான் விஜயும் செய்கிறார் அப்படின்ற கேள்வி ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல? அப்புறம் அதிலிருந்து நீங்கள் என்ன மாற்று, நீங்கள் என்ன வெற்றியை நோக்கி போகிறீங்க? அப்போ இந்த மக்களுக்கான தீர்வு எப்போ தான் இருக்கும்? இது இந்த மக்களுக்குன்னு மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பணத்தையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவர்களில் சிறப்பு உட்கூறு திட்டம், அவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு உட்கூறுல அவங்களுக்கு ஸ்பெஷல் இந்த மாதிரி இந்த எம்பிசிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் இன்னும் கீழே இருப்பாங்க, அவங்களாம் மேலே கொண்டுட்டு வரதுக்குன்னு வர பணத்தையும் இப்படி தான் பண்ணுறாங்க, பொதுவில் எடுத்து செலவு செய்கிறது. அப்புறம் எதுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்க? மொத்த இதில் வந்து எதுக்கு இவ்வளோ வரவு இவ்வளோ செலவுன்னு வைக்கிறீங்க? பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குறதுலேருந்து சிறப்பு உட்கூறு திட்டம்னு இதில் கொண்டுட்டு வரீங்க. ஏன்னா இதுக்கு ஒதுக்கியாச்சு பணம் 25,224 கோடி அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க. வர கடனில் அதுலேயும் ஒரு பங்கு எடுத்து செலவு செய்யணும். அப்படி கடன் வாங்கக்கூடிய பணம் எல்லாம் எங்கே போகுது? ஏன் அந்த மக்கள் கீழவே இருக்கிறாங்க? ஏன் அதை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கல? ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டவணை பிரிவு மக்கள், பட்டியலின மக்கள், இந்த மக்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய பணம் இன்னும் இப்படியே தான் போயிட்டுருக்குமா? உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த பகுதியிலெல்லாம் வந்து இந்த மக்கள், அந்த அரசு எந்த முற்போக்கு இதையும் பேசிக்கலை. இந்த மண்ணில் இவர் வந்தார், இவர் இப்போ வந்து இந்த சமூக நீதியை கொண்டுட்டு வந்தார்னு ஒரு தலைவரை காட்டி அடையாளம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பேச்சு அப்படி ஒரு கூட்டமாக கத்திக்கிட்டு இல்லை. அழகாக ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களெல்லாம் மேலே வர்றதுக்கு என்னென்ன தொழில் தொடங்க முடியுமோ அவ்வளோ செய்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் ஒதுக்கின பணத்திலேருந்து 25,000 கோடி ஒதுக்கிட்டு முழுசாதுலேருந்து 5,000 கோடி கூட அந்த மக்களுக்கு போய் சேரல. மீதி எல்லாமே வேறு ஸ்கீமுக்கு, சாப்பாடு போடுற திட்டத்துக்கு, கனவு இல்ல திட்டத்துக்கு, ரோடு போடுற திட்டத்துக்கு, தண்ணி போடுற திட்டத்துக்கு, சொட்டு விவசாயம் வேளாண் பண்ணுற திட்டத்துக்கு, நலத்திட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி
பணத்தை வந்து மடைமாற்றம் செய்வது எந்த விதத்தில் சரி? மாண்புமிகு அமைச்சர் இந்த துறை சார்ந்த ஆதி திராவிட நலத்துறைன்னு இருந்ததை சமூக நீதித்துறை, அது ஒரு புரட்சி பெயராக மாற்றிருக்கீங்க. அந்த மாண்புமிகு அமைச்சர் ஏன் இது வந்து மடைமாற்றம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க? இனி வரும் காலத்திலேயாவது இதெல்லாம் கேட்பீங்களா? கேட்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு தான் இதெல்லாம் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். அவரால் இது முடியும், அவரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் கடந்த காலங்களில் இப்படியான நலத்திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த குறைபாடுகள் எடுத்துக்கிட்டு நாயா பேயா அந்த துறை அமைச்சர்கள்ட்டையும் அந்த துறை அமைச்சர்கள் செக்ரட்டரியேட்டில் நிறையா நடந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் தான், எளிய மனிதர் தான். இந்த பணம் ஏன் இதுக்கு ஒதுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் செலவு பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த மக்கள் நலனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். இப்போ அவரே அமைச்சராக இருக்கிறார். ஏன் இது கேட்கல? வெள்ள அறிக்கை இனி வரும் காலகட்டத்தில் இந்த 25,000 கோடியை ஒதுக்குறீங்கன்னா இந்த 25,224 கோடியில் என்னென்ன திட்டங்கள் வந்திருக்குன்னு ஒரு ஆண்டுக்கும் வந்து ஒரு வெள்ள அறிக்கை வெளியில் கொண்டுட்டு வாங்க. சரியாக பயன்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை கேளுங்க. இந்த துறை பணத்தை முழுக்க முழுக்க இந்த துறையினுடைய செயலாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து மற்ற துறைகளுக்கு போகணும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா மொத்தமே நிதித்துறை செக்ரட்டரி தான் இருக்குது. நிதித்துறை செயலாளர்கிட்ட இருக்குது. அந்த நிதித்துறை செயலாளர் தான் ஆதி திராவிட நலத்துறைக்கும் சமூக நீதித்துறைக்கும் ஒதுக்குவார், பிற்படுத்தப்பட்ட துறைக்கும் ஒதுக்குவார், வேளாண் துறைக்கும் ஒதுக்குவார், பொதுப்பணித்துறைக்கும் ஒதுக்குவார். இந்த ஃபண்டு அங்கேருந்து நேராக அவங்களுக்கு போகணும். எப்படி போகும், என்ன செலவு, அது ஒரு வரவு ஒரு வெள்ள அறிக்கை கிடையாது. எந்தெந்த துறையில் எந்தெந்த மக்கள் நலத்திட்டங்கள், இந்த மக்களுக்குன்னு என்ன செய்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெள்ள அறிக்கை வேணும் வருங்காலத்தில். ஏன்னா இது மக்களோட வரி பணம். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்த மக்களுக்கான பொறுப்பு இதில் இருக்குது. எல்லா சமூகத்திலும் மேலே வரணும், சமமாக இருக்கணும் அப்படின்னு தான் செய்கிறாங்க. 80% மற்ற எல்லாருக்கும் ஒதுக்கிட்டு அதில் 20% இந்த மக்களுக்குன்னு எடுத்து ஒதுக்குற இந்த பணத்தை உள்ளே இருக்கக்கூடிய 48 அட்டவணை பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி கேட்கல. அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இதை பற்றி கேள்வி கேட்கல. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் இதில் இப்படிலாம் நடந்திருக்க பெரிய கொள்ளை நடந்திருக்கு, அநீதி நடந்திருக்குது. நாம் வந்து இந்த மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதிக அமைச்சர்களை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அதில் இப்படி ஒரு ஓட்டை, இப்படி ஒரு அநீதி நடக்குதான்னு முதலமைச்சர் விஜய் யோசிக்கணும். இது வரைக்கும் திராவிட கட்சி செய்யாத அளவுக்கு நீங்கள் ஒரு அட்டவணை பிரிவு மக்களுக்கான அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, பாராட்டுக்குரிய ஒன்று அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நிதி 25,000 கோடி இவர்களுக்குன்னு ஒதுக்குனது இவர்களுக்குன்னு போகுதா? இதில் வந்து மற்ற இலவச திட்டங்கள்லாம் போகுதில்லை. இதில் வந்து இருக்குது அண்ணன் சீருங்களா, அண்ணன் சீருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க பணத்தை. கிட்டத்தட்ட அதே ஒரு 800 கோடிக்கு மேலே அண்ணன் சீர், தங்க மோதிரம், அடுத்தது மகளிருக்கான அந்த தாய்மாமன் சீர், இதிலிருந்து தான் போகுது. இந்த அரசு செய்யுது, ஜோசப் விஜய் அரசு செய்யுது. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அதுக்கடுத்தது வந்து மகளிர் போக்குவரத்து, அப்புறம் சிலிண்டருக்கு ஒதுக்குற பணமும் இதுலேருந்து ஒதுங்குது. இவ்வளவு ஸ்கீமும் இதுலேருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அரசு அதிகாரிகள் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லைங்களா? இனிமேலாவது நீங்கள் கேள்வி கேளுங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட அதிக பெரும்பான்மை வாக்குகளை வாங்கிட்டு அந்த மக்களுடைய காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை முதுகில் தாங்கி கொண்டிருந்தது இந்த அட்டவணை பிரிவு மக்கள், அதிக பெரும்பான்மை மக்கள், ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கக்கூடியவர். அப்படியே மொத்தமாக அந்த பல்காக வரும்னு சொல்லுங்கள், அப்படி வேலை செய்து வந்தது. ஒரு கட்டத்தில் அங்கே அவநம்பிக்கை வந்தோடனே திராவிட கட்சிகள் மீது வருது. அண்ணா பேசின பேச்சின் மேலே நம்பிக்கை வச்சு அப்படியே அண்ணாவுக்கு மாறுறாங்க. அப்புறம் அது கருணாநிதி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அவர் துரோகம் பண்ணுறாரு, சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாருன்னு அவர் இருக்கிற காலகட்டத்திலே ஒட்டுமொத்தமாக அட்டவணை பிரிவு தலைவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இதே பெரம்பூரில் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவரே கருணாநிதி. அவ்வளோ பெரிய துரோகம், எந்த காலகட்டத்திலையும் இந்த மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்னு கொதித்து எழுந்தாங்க அன்றைக்கி அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம். அதை அப்படி செய்து காமிச்சார் கருணாநிதி. அதனுடைய வெறுப்பு எம்ஜிஆரை நாடினார்கள். எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளோ பக்கபலமாக இருந்து அந்த தலைவர்கள்லாம் உடன் இருந்து அவர் முதலமைச்சராக அவரும் கடைசி வரைக்கும் இருந்தார். அந்த மக்களுக்கு அந்த கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்ததும் அதுதான். கடைசி கட்டத்தில் அதுவும் ஒரு மாதிரி செய்ய ஆரம்பித்தோன்னே அடுத்த தலைமை எது அப்படின்னு இன்றைக்கி விஜய்கிட்ட வந்துருக்கிறாங்க. விஜய் இதற்கு என்ன செய்ய போகிறார்? இது நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி. 25,000 கோடியை நிதியை ஒதுக்கி அந்த மக்களுக்குன்னு வெறும் 5,000 கோடி கூட முழுசும் அவர்களுக்காக போய் சேரலை. மீதி பணம்லாம் வேறு துறைகளுக்கு போயிருக்கு. இந்த அநீதி இனியும் நடக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை வெள்ள அறிக்கை வரணும். சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு இதில் என்ன பதிலை சொல்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.